இதே மாதிரி பல கணக்குகளை அதிமுக சொல்லியிருக்கு. அது 10ஓட 11 அப்படின்னு பார்க்குறாங்க. 2024க்கு முன்னாடியும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை சொன்னார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துடும் அப்படின்லாம் சொன்னார். இன்னைக்கு இன்னொரு அமாவாசை ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. அதாவது இப்பொழுது நடைபெற்றுக்கிட்டு இருக்கின்ற திமுக ஆட்சி மக்கள் எதிர்பார்த்த மாதிரி, மக்கள் விரும்பிய மாதிரி, அவர்கள் சொன்ன வாக்குறுதி மாதிரி எதுவுமே நடக்கலை. அதுதான் பெரிய பிரச்சனை. இதற்கு நடுவில் பொய்யான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு 505க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இப்பொழுது வாய் கூசாமல் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன், இன்னும் பாதிக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன் என்றால் பட்டவர்த்தனமாக இதுவரை சும்மாவாக இருப்பார்கள்? நீங்கள் ஒன்று செஞ்சாலே 7 பக்கத்துக்கு விளம்பரம் கொடுப்பாங்க. புழு பேஜில் விளம்பரம் கொடுத்து நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், அதை பண்ண அது அந்த ஸ்பீச்சிலே கேட்குறேன். அப்போ தாலிக்கு இப்போ மகளிருக்கான அந்த விடியல் பேருந்து பயணம் என்ன, மகளிருக்கான உரிமை தொகை என்ன, அப்புறம் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் என்ன, அப்படி அதெல்லாம் கேட்குறதெல்லாம் என்ன கணக்குன்னு கேட்கல. அதெல்லாம் என்னன்னு எத்தனை என்ன வேணா கேட்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க, அதனால தான் இன்னொரு வார்த்தை தெளிவாக முன்கூட்டியே சொல்லிடுவாங்க, சொல்லுவதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அப்புறம் திருப்பி போடுறோன்னா மாத்திரனா எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அந்த வார்த்தைக்கு ஜாலங்களில் தான் திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. திமுகக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு மரியாதை முதல்ல ஒரு காலகட்டத்தில் இருந்தது. திமுக அப்படின்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாரம்பரியம் இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது. 70 வருடங்களை கடந்த கட்சி, ஒரு பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம்லாம் இருந்தது. இப்போ என்னன்னா, திமுகவை நிலைநிறுத்துவதற்கு ஒரு சாதாரணமான ஒரு கேவலமான மோசமான ஆட்களை கூட்டிட்டு நிறுத்தி அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு யாரை சொல்றீங்கிறது இல்ல, அந்த வார்த்தையை பிரயோகத்தை நான் தவறான வார்த்தை எதுவுமே உபயோகப்படுத்தலையே. இந்த வார்த்தை அதே இதை எதிர்த்தரப்புல பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு எதிர்த்தரப்புல இல்ல, நான் என்ன சொல்றேன், அதாவது திமுகங்கிறது ஒரு பாரம்பரியம் இருக்குன்னு சொன்னேன். நான் எதிர்கட்சி தான் இல்லையா, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, எங்களுக்கு எதிர்கட்சி தான். அதான் இருந்தாலும் அரசியல் நாகரிகத்தோடு ஒரு பாரம்பரியம் இருந்த ஒரு கட்சியாக இருந்தது அந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. அந்த கட்சி அப்படி இருந்த கட்சி இப்போ எப்படி உருமாறி இருக்கு அப்படின்னா, செந்தில் பாலாஜி போன்றவர்களை கூட்டிட்டு கட்சி நடத்த வேண்டிய அளவுக்கு தரம் இறங்கி இருக்கிறது அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்கு தான் நான் சொன்னேன். அங்க வளர்ந்தவர் சார், அதிமுக எங்க வளர்ந்தவர் சார், அதிமுக வளர்ந்தவர். செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா அப்ப அதிமுக மேலயும் அன்றைய அதிமுக மேலயும் குற்றச்சாட்டு இல்ல. அதாவது செந்தில் பாலாஜி எத்தனை கட்சி மாதிரி இங்க வந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். செந்தில் பாலாஜியோட வரலாறு அவர் சொல்லும் பொழுது அமைதிப்படையில சத்யராஜ் என்ன பண்ணாரோ அதை அப்படியே படம் பார்த்துட்டு நடைமுறையில நடத்தி காட்டுறவர் தான் செந்தில் பாலாஜி. இல்ல அதுதான் அவர் விமர்சனம் வச்சிருக்காரு. யார் விமர்சனம்? அமைதிப்படை அமாவாசை போலதான் உங்கள் செயல்பாடு இருக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சிக்கிறார். கரெக்ட், அதுதான் உண்மை. நான் என்ன சொல்றேன், இல்ல சார், அவர் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. அவர் சொல்றாருங்க, நான் என்ன சொல்றேன், அதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 52 வருடம் 53 வருடம் அதிமுக இருந்தங்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, சரிங்களா. செந்தில் பாலாஜி அதை பத்தி விமர்சிப்பவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னா ஈக்குவல் பண்ணி பேசலாம், இல்ல அதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, நாகரிகம் இருக்கு இல்லையா. நீங்க அமைதிப்படை படம் பார்த்துட்டு அமைதிப்படையில் சத்யராஜ் எப்படியெல்லாம் நடிச்சு எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரோ அதை பூரா செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி காட்டி, அது நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், அமைதிப்படைங்கிறது ஒரு படம் இப்படியெல்லாம் நடைமுறையில் இருக்குமா அப்படின்னு. நாங்களாம் அரசியலில் பிறந்ததுலேருந்து அரசியல் இருக்கோம். எங்கள் அப்பா எல்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷம் 55 வருஷம் அதிமுக இருந்த குடும்பம், பாரம்பரியமான அதிமுக குடும்பம். இது அதிமுகவை தவிர பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதில் தான் இருக்கும். அந்த ஒரு பாரம்பரியத்தில் இருக்கிறவர்கள் இந்த படமெல்லாம் வரும்பொழுது இப்படியெல்லாம் அரசியல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுக பிரமுகர் வரவும் கேட்பேன். 13 மாத கணக்கு வந்துருங்க, எந்த அடிப்படையில் 13 மாதம்? நீங்க நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு டென்யூர் 5 வருஷம் அப்படின்னம்னா அப்புறம் 5 வருஷத்துக்குள்ள டென்யூர் தானே நம்ம சொல்ல முடியும். நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நீங்க 500க்கு மேற்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்து ஆட்சியில் அமர்ந்தவுடன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை யாரும் எதுவும் கை வைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா சொல்லலாம். அதை கேள்வி கேட்பதற்கு 5 வருடம் முடிந்துதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தைரியத்துல தெனாவட்டுல அப்படி பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுது அப்ப நீங்க அந்த கணக்கு 13 வார கணக்கு சொல்ல முடியும், அப்படிதான் சொல்ல முடியும். 13 அமாவாசை கணக்கு தானே சொல்ல முடியும். கேட்போம் ப்ரொஃபசர் அருணன்ட்ட. இன்னும்
மக்கள் கொடுத்த காலக்கெடுப்படி பார்த்தோம்னா 13 அமாவாசை தான் இருக்கு. அதை தான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. நிதர்சனமான உண்மையை தான் சொல்லிருக்கோம். இதுல நம்ம மாறுபட்ட கருத்து என்ன இருக்கு? இதுல போய் சொல்றது அதிமுக ஆட்சி தான் நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க. சார், அமாவாசைன்னா என்னன்னு தெரியாதும்பாங்க, பௌர்ணமினா என்னன்னு தெரியாதும்பாங்க. ஆனா பதவி ஏற்போம் போது எத்தனை ரவுண்ட் அடிச்சு அவரு இங்க போனாரு தெரியுமா, செக்ரட்டரியேட் போனாரு தெரியுமா, நல்ல நேரம் பார்த்து அவர்கள் மனைவி கொடுத்த டைம்ல தான் போய் சேர்ந்தாரு. அப்ப நல்ல நேரம் பாக்குறது, அமாவாசை பாக்குறது, பௌர்ணமி பாக்குறது வெளி உலகுக்கு தெரியாமல் சீக்கிரட்டா நடந்துட்டு இருக்கிற விஷயம். நாங்க வெளிப்படையா சொல்றோம். கேப்போம் ப்ரொஃபசர் அருணன். அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய விமர்சனம், அப்புறம் அதற்கு முதலமைச்சருடைய பதில், இந்த ரெண்டையும் நான் கேட்டேன். எதிர்க்கட்சி தலைவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு நிதி நிலைமையை பொறுத்தவரை அது ஒரு திவாலாகிற ஒரு கட்டத்தில் இருக்கிறது என்பது அவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனம். அதற்கு அவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரணம் ஏகப்பட்ட கடன். 3 லட்சம் கோடிக்கு மேலே கடன் ஆகிப்போச்சு. ஆகவே இவங்க திவால் நிலையை நோக்கி போகிறாங்க என்பது. இப்போ இந்த மாதிரி அதிகமாக கடன் வாங்குவது கூடாது என்று ஒரு வாதம். ஆனால் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு மாநில அரசால் சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கு ஒன்றிய அரசு, அதனுடைய அமைப்புகள் விதிச்சிருக்கு, பொருளாதார அமைப்புகள். அதை மீறி கடன் வாங்க முடியாது, கடன் வாங்க விட மாட்டாங்க. மாநில வளர்ச்சிக்கு கடன் வாங்குறது அந்த அளவுல தான் வாங்குவோம், அதுக்குள்ளதான். அதுதான் இதை சொல்ல வரேன்னா, இப்போ கேரளாவில் எங்கள் கட்சி ஆட்சியில் அவங்களுக்கு சிக்கல் வந்தது. அந்த அளவு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த அளவுக்குள்ளே தான் கடன் வாங்கணுங்கிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு மேலே கொஞ்சம் கூடுதலாக கடன் வாங்கினா கூட எங்களால் திருப்பி கட்ட முடியும், ஆனால் எங்களுக்கு இப்போ உடனடியாக தேவைப்படுது, ஆகவே கடன் வாங்க அனுமதிங்கன்னு அவங்க அங்கே வாதாடினாங்க, போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த விதிகளை வச்சுருக்காங்க. அப்போ அடிப்படையான விஷயம் நான் கேட்குறது என்னன்னா, அந்த கட்டுக்குள்ளே தானே, ஒன்றிய அரசு வகுத்த விதிக்குள்ளே தானே தமிழ்நாடு அரசும் கடன் வாங்கியிருக்க முடியும். அதனால் அது எப்படி திவால் ஆகும்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார். அப்போ இந்த அடிப்படையான விஷயத்துக்கு மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லணும். அவர் பொதுவாக தான் பேசுகிறார், திவால் ஆகுது. இன்னும் கூட எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி மாநில அரசுக்கு கடன் வாங்குவதில் கட்டுப்பாடு இருக்கோ அதே போல் ஒன்றிய அரசுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மோடி அரசு 200 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லப்படும். அப்போ அவ்வளவு கடன் வாங்கி அது ஒன்றும் திவால் ஆகும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது திவால் ஆகாதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அது திவால் ஆகாதுன்னா இது மட்டும் எப்படி திவால் ஆகும் ஒரு மாநில அரசு? ஏன்னா இவங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆகவே இந்த வாதம் சரியான வாதமாக எனக்கு படலை. இல்லை ஒன்று, அதே நேரத்தில் இந்த 13 மாத கால நிர்ணயம் பண்ணுறாரு, 13 அமாவாசை. இல்லை, அது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லத்தான் செய்வாங்க, அதை நான் புரிந்து கொள்கிறேன். அதிமுக நண்பர் சொன்னது போல் இப்போ இன்னும் ஓராண்டு, அதுக்கடுத்து ஒரு 3-4 மாதங்கள், 15-16 மாதங்கள் இருக்குது. அது அவர் 13 மாத கணக்கு, 13 அமாவாசைங்கிறாரு. அது அவர் நீங்கள் சொன்னது போல் 2022 சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அதுவும் குறிப்பாக 24 நோக்கி வர வர பயங்கரமாக அமாவாசை கணக்கெல்லாம் சொன்னார். அது ஒரு நயம்னு நினச்சி அவர் சொல்கிறாரு. பட் அது பாயிண்ட் அல்ல. நான் கேட்குற பாயிண்ட் இல்ல, அது ஒரு பாயிண்ட் அல்லன்றீங்க. இல்ல, அது அவர் வெளிப்படுத்துவது மக்கள் அதிருப்தி இருக்கு, 26 தேர்தலுக்கு அப்புறம் எங்க ஆட்சி அப்படின்ற இண்டிகேஷனை கொடுக்குறாரு. இல்லை, அதுக்கு தான் வர்றேன். அவருக்கு உரிமை இருக்கு. ஐயா இன்னும் 13 மாதம் தான் ஐயா இந்த ஆட்சி, எதிர்க்கட்சி தலைவர் அப்புறம் என்ன இவங்க தான் மீண்டு வருவாங்கன்னு நான் சொல்லுவார். அதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஏன் அது போகுது, திமுக ஆட்சி ஏன் 26ல் போயிடும் என்பதற்கு மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை பல வகையில் கிண்டலும் கேலியுமா பேசுகிறாரு, அதை கூட எனக்கு புரிஞ்சுக்க. ஆனால் அவருடைய அந்த கணிப்பு சரிதான் என்பதற்கு யதார்த்தபூர்வமான ஆதாரத்தை காட்டல அவர். நான் சொல்கிறேன், அவருடைய கணிப்பு பொய்த்து போச்சு. எப்போ? 6 மாதத்துக்கு முன்பு தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. 6 மாதம் தானங்க ஆயிருக்கு. அதுல திமுக அணிதானே ஜெயிச்சது. அத்தனை 39 இடங்களிலும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. அவங்க 30க்கு மேற்பட்ட இடங்கள்ல நின்று 20% ஓட்டு தானே வாங்கினாங்க. அதை அவரே ஒப்புக்கொண்டிருக்காரு எடப்பாடியாரே. அப்ப இந்த 6 மாசத்துல விஷயம் பூரா தலைகளாகி பயங்கரமான அதிருப்தி வந்துருச்சா?
கேட்போம். சரி வந்துருச்சுன்னே வச்சுக்குவோம் அவருடைய கணிப்புல. அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. இப்போ ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான வாய்ப்பு. என்னது? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல். அதுல நின்றுக்கணும்ல, நின்று காமிச்சிருக்கணும்ல. ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ. அவர் ஒரு வாரம் சொல்றாரு, ஐயா ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான். எனக்கெல்லாம் அவங்க பேசுறதை பார்த்தா வர அது பாஜகவும் சொல்லுது, அவங்களும் நிக்கல. என்னன்னா தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இது பழைய வரலாறுலாம் பார்த்தா அப்படி தெரியல. பட் அப்பன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் அல்ல. அப்ப இந்திய தேர்தல் ஆணையத்தை சொன்ன, ஐயா தமிழ்நாட்டில் சட்டமன்ற இடைத்தேர்தலே நடத்தாத, அல்லது நாடாளுமன்ற பேசாம ஆளுங்கட்சிக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்றதா? இது என்ன? அப்ப இந்த வாய்ப்பை அவர் நழுவ வர்றாரு. அங்க தோத்தாலும் கூட, ஜெயிச்சாலோ தோத்தாலோ குறைஞ்சபட்சம் வாக்கு கூட்டி காமிக்கலாம். அதிமுக அதிக வாக்கு பெற்றுச்சு, திமுக குறைச்ச வாக்கு தான். பாருங்க அதிருப்தி. எதுவுமே செய்யாம நான் அதிருப்தின்னு சொல்றேன், 13 அமாவாசை தான், ஆகவே அனைவரும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அதிமுக காரங்க ஏற்றுக்கொள்வாங்க. பொதுமக்கள் எப்படியா இருப்பாங்க?